எதையுமே வந்து நாம வந்து பர்சனலாக எடுத்துக்க கூடாது. அதாவது தனிப்பட்ட முறையில நம்ம எதுவுமே எடுத்துக்க கூடாது. யாராவது அவங்க சொல்றாங்கன்னா ஓகே, அவங்க நிலையில அவங்க சொல்றாங்க அப்படிங்கறதோட இருக்கிறதை தவிர்த்து நம்ம எதையுமே தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்க கூடாது. இப்ப நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், யாராவது ஒருத்தர் வந்து ஒரு டூ வீலர் ஸ்கூட்டரை ஓட்டிட்டு ஒருத்தர் வராங்க. அந்த பையன் வந்து ஒரு பையன் வரான்னு வச்சுக்கோங்க, சின்ன பையன். அந்த பையன் அவளை பார்த்து நீ பெரிய முட்டாளு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனான்னா நாம அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு எப்படி வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றோம். அதை நம்ம உள்ள எடுத்துக்கிட்டு எதுக்கு எப்படின்றது யோசிச்சுட்டே இருக்க போறோமா? இல்ல சரி, ஏன்னா அந்த பையன் யார சொன்னானா என்ன சொன்னானோ, எனக்கு எனக்கு இல்லப்பா அது அப்படின்னு நம்ம விட்டுட போறோமா? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றது அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்ப வந்து நாம என்ன நினைக்கிறோம், எல்லாருமே நம்மளை பத்தி மத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறதுனால என்ன, மத்தவங்க சொல்றது எல்லாமே நம்ம உண்மைன்னு நம்பிட்டு நாம எடுத்துக்கிறோம். இப்ப வந்து நாம போயிட்டே இருக்கோம், ஒரு நாள் வந்து அப்பா நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த பாராட்டை உடத்த எடுத்துக்கிறோம். ஓ அப்படியா அப்படின்னு நம்ம மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு இதை ஏத்துக்கிறோம். அவங்களே வந்து ஒரு 2 நாள் கழிச்சு என்ன புடவை கட்டிட்டு இருக்கே, நீ நல்லாவே இல்லை, இந்த கலரே உனக்கு சூட்டால, எதுக்கு இவ்வளவு பணத்தை போட்டு நீங்க வாங்கினீங்க, வாங்குறப்போ வந்து நல்ல கலரை சேர்த்து வாங்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்கன்னா நாம அன்னைக்கு அந்த கழகா அவ்வளவு பைசா கொடுத்து வாங்கியிருக்கா அந்த புடவையே நமக்கு வந்து வந்து ஏன் கட்டினோம், அப்படி இருக்குமா, அவங்க சொன்னது மாதிரி இருக்குமா, நம்ம பல வகையாக நம்மள ஆராய்ச்சி பண்ண போகும்போது அவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்கின அந்த புடவைக்கும் வந்து ஒரு சந்தோஷம் இல்ல, நாம கட்டிருக்கும் சந்தோஷம் இல்ல. அதனால இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒருத்தர் நம்மளை புகழும் போது நம்ம வந்து அதை எடுத்துட்டு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இன்னொருத்தர் வந்து நம்மள வேற மாதிரி சொல்லும் போது நம்ம மனசுல அது உண்மை நீ நம்பி அதையும் எடுத்துட்டோம். அதனால வந்து நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேலன்ஸ், அதாவது வந்து ஒரு ஒரு நடுநிலைமை நமக்கு அதுல இல்ல. அதனால அவங்க சொன்னா அதை ஏத்துக்கிட்டோம், இவங்க சொன்னா நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற நிலையை நாம வந்து இது இருக்கும்போது நமக்கு வாழ்க்கை அப்படிதான் நமக்கு நடந்துகிட்டே வருது. அதனால இந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, உன்னை வந்து நீ உண்மையிலே நீ அன்பை செலுத்து, அப்ப நமக்கு நல்ல தைரியம் இருக்கும். ரெண்டாவது, நமக்கு என்னென்னலாம் வந்து வீக்னஸ் இருக்கு, அதாவது நமக்கு வந்து சிலது ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் வீக்னஸும் இருக்கும். உன்னோட வீக்னஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அந்த வீக்னஸை வந்து நீ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிடு. அப்படி பண்ணும்போது உனக்கு இந்த மாதிரி வராது. அதனால நம்மளை பத்தி நாம எப்படி இருக்கோம், நம்மள என்னங்கிறது நமக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மத்தவங்க எது சொன்னாலும் ஏது சொன்னாலும் நாம வந்து அஃபெக்ட் ஆக மாட்டோம். இல்ல இந்த பையன் சொன்னா பாத்தீங்களா, முட்டாளுன்னு சொல்லிட்டு போறத வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம், ஐயோ அவனுக்கு எப்படி தெரிஞ்சது நான் முட்டாளுன்னு, நான் பண்ற வேலையில அப்படிதான் பண்றணும், ஒருவேளை நான் நிஜமாவே முட்டாளோ, நான் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேள்விகள் எல்லாம் உள்ள பாடாம, ஏன்னா அவனுக்கு தோணுச்சு அந்த பையன் சொல்லிட்டு போனா என்ன சொன்னா வேற யாராவது சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா அதோட முடிஞ்சிடும். சோ யார் எது சொல்லாலும் நாம வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள கூடாது. அடுத்தது வந்து மூணாவது உடன்படிக்கை என்னன்னு கேட்டா, நம்ம எதுவுமே வந்து கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. நம்ம வந்து இமேஜின் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு வந்து சில கேள்விகள் இருக்கும், அதாவது சிலதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருப்போம். அது தெரியணும் அப்படி இப்ப இந்த உலக நடப்புகள் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு சரியா நமக்கு வந்து அது நம்ம கேட்ட கேள்விக்கு விடை தெரியாம இருக்கும். அப்ப நாமளே வந்து ஒரு இதை கற்பனை பண்ணிப்போம், ஒரு விடையை கற்பனை பண்ணிப்போம். அந்த விடை வந்து உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. நாம கற்பனை பண்ணிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட ஒரு உடன்படிக்கையை எடுத்து பண்ணிக்கிட்டு அதோட நம்ம வாழ்க்கைய நடந்துட்டு போவோம். இப்ப வந்து ஒரு புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆனவங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அவ்வளோ வந்து இணைந்து இருப்பார்கள். நம்ம இதுல வந்து சொல்ற மாதிரி ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு எல்லாம் இருப்பாங்க. நான் நினைச்சதான் நீ நினைக்கிற, நீ நினைச்சதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஒற்றுமையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்றது, அந்த பையனுக்கு வந்து இந்த நம்ம திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒண்ணு, இத வந்து நம்ம ரொம்ப வந்து மதிக்கணும், அந்த மாதிரிலாம் அந்த பையனோட மனசுல ஒரு நம்பிக்கைகள், அதாவது ஒரு உடன்படிக்கைகள் இருக்கு. ஆனா அத வந்து இந்த பொண்ணோட ஷேர் பண்ணும்போது, அவங்க ஒய்ஃபோட ஷேர் பண்ணும்போது அவங்க ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிறோம் யதார்த்தமாக இவங்க நினைக்கிறாங்க, இதுல நம்ம வாழணும், இது நம்ம நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக ஒரு சமுதாயத்துக்குள்ள நம்ம ஒரு ஒரு மரியாதையா இருக்கணும் அப்படின்னுங்கிறது இவங்க வந்து யதார்த்தமாக எடுத்துட்டு இருக்காங்க கல்யாணங்கிறது. இவர் வந்து நம்ம வந்து ரொம்ப புனிதமானது அந்த மாதிரி எல்லாம் இவரோட மனசுல இருக்கு. இப்ப இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அவங்களோட உடன்படிக்கை வேற, இவங்களோட உடன்படிக்கை வேற.
அப்ப வந்து இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சுப்பாங்க, நான் நினைக்கிறது தான் அவங்க நினைக்கிறாங்க, அவங்க நினைக்கிறதுனா நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு கற்பனை இதுல வாழ்ந்துட்டு வருவாங்க. அப்ப அந்த கற்பனை வந்து இப்ப உண்மையாக இல்லைங்கும் போது அதை நம்புறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது பல வகையான குழப்பங்கள், பல வகையானவைகள் மாறுகிறது. அது மட்டும் இல்ல, என்னோட இதுல வந்து நான் எப்படி வேணுமா என் அன்பால மாத்துவேன் அப்படின்னு இவர் அடுத்த ஒரு உடன்படிக்கை அந்த பையன் போட்டுப்பான். அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், நான் என்கிட்ட இவ்வளவு அன்பு இருக்கு இல்லையா, நான் வந்து இவரால இவரை மாத்த முடியும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கற்பனை தான் உண்மையாக நம்பி இருப்பாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கற்பனை இமேஜின் பண்ணிட்டு அசியூம் பண்ணிட்டு நமக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மை என்னன்னா இப்ப நேரடியா போயிட்டு ஒருத்தர் பேசிக்கலாம். ஏன் உனக்கு இந்த மாதிரி இது இருக்கு, ஏன் உனக்கு இது புனிதமாக இருக்கு, அந்த பொண்ணு அந்த பையனை கேட்டாலோ அந்த பையன் எதுக்கு வந்து இதை யதார்த்தமாக இந்த கல்யாணத்தை வந்து எடுத்துட்டு இருக்க, உன்னோட ஏன் அப்படி நினைக்கிற, அது உன்னோட காரணங்கள் என்ன அப்படின்னு பேசி தீர்த்ததுன்னா இந்த கற்பனை வெளியே போயிடும். அதனால வந்து இது வந்து நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து எதை பண்ணினாலும் நம்ம வந்து 100% நம்ம பண்றது வந்து பெஸ்டாக நம்ம வந்து இந்த உலகத்துக்கு பண்றது. அப்படி நம்மளால முடிஞ்சது வந்து பண்ணும்போது நமது வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. அதனால எந்த நேரத்துல எது வந்து நமக்கு பெஸ்டாக தோணுதோ அந்த நேரத்துல அதை நம்ம பெஸ்டாக பண்றதுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோளாக எடுத்துட்டு வாழ்ந்தோம்னா நல்லா இருக்கும். அதனால இந்த புது வகையான ஒப்பந்தங்களை நாம போடும்போது நமக்கு வாழ்க்கை சுதந்திரமாகிறது. நம்ம சட்ட புத்தகத்துல இருக்க இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகும்போது நம்ம புது ஒரு அக்ரிமெண்ட்ஸோட, புது ஒரு உடன்படிக்கையோட நம்ம வாழ ஆரம்பிக்கலாம். இந்த 4 ஒப்பந்தங்களையும் நம்ம மனசுல எடுத்துக்கிட்டு வாழும்போது நமது வாழ்க்கை சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் நமக்கு சொல்றாரு. ஸோ இப்ப வந்து இதோட இந்த புஸ்தகத்துல வந்து நீங்க தனியாக வாங்கி இதை படிச்சு இதுல என்ன இருக்குங்கிறத அழகா இன்னும் வந்து டீட்டெயிலா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து தியானத்துக்குள்ள போகலாமா? அதாவது எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க, கைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொள்ளுங்கள். கையை ஒன்றோடு ஒன்று வைத்துக்கொண்டு ஒரு கையவோ 2 கையவோ உங்க மார்பு மேல வைத்துக் கொள்ளுங்கள். ஆழமான மூச்சு, நீளமான மூச்சு எடுத்து 2 வெளியே விடுங்க. உங்க உடம்ப வந்து கம்ப்ளீட்டாக தளர்த்தி கொள்ளுங்கள். உங்க இதயத்தோடு தொடர்பு கொண்டு, அருமையான இதயம், நமக்கு உயிர் கொடுக்கும் இதயம், விடாமல் துடிக்கும் இதயம், அதோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த இதய துடிப்பை உணருங்கள். இதயத்தோடு உறவு கொள்ளும் ஒரு அருமையான தருணம். அந்த இதயத்தை ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியால
நிரப்புங்கள். உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி, இல்ல நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி, அதை நினைத்து கொண்டு உங்க மனக்கண் முன்னால கொண்டு வந்து அதை அனுபவியுங்கள். உங்கள் இதயத்தை அந்த உணர்ந்த உயர்ந்த உணர்ச்சியால நிரப்புங்க மாஸ்டர்ஸ். நம் இதயம் உயர்ந்த உணர்ச்சிகளால் நிரம்பும் போது நமது மூளையும் அதனோடு ஒத்திசைக்கிறது. மெல்ல மெல்ல கைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொண்டு மடிமேல வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வழக்கமான மென்மையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் உள்மூச்சு, வெளிமூச்சு, இதை மட்டும் கவனியுங்கள். நாம் நம்மை மூச்சை கவனிக்கும் போது நமது எண்ணங்கள் எல்லாம் மறைகின்றன. நாம் வெற்றிடத்தை நோக்கி செல்கிறோம். இப்போதெல்லாம் எண்ணம் வரும் என்று தோன்றுகிறது. மீண்டும் உங்கள் மூச்சை கவனிக்க தொடங்குங்கள். உங்கள் கவனத்தை மூச்சின் மேல் கொண்டு வாருங்கள்.
உங்கள் உள்ளே வெற்றிடத்தை உணருங்கள். அந்த வெற்றிடம் ஆற்றலாகும், சக்தியாகும். அந்த சக்தியை நீங்கள் பெறுங்கள். ஆழமான நிலைக்கு செல்லுங்கள். இன்னும் ஆழமான நிலைக்கு செல்லுங்கள். இந்த வெற்றிடத்தில் ஒன்றாக இருங்கள். ஆற்றலை பெறும் தருணங்கள் இவை. சுவாசத்தின் மீது கவனம். சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள். தியானம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. இந்த புத்தாண்டின் புது பரிசு.
அந்த ராஜ பாதையில் நீங்கள் நடக்கிறீர்கள். தியானம் ஒரு ராஜ பாதை. சுவாசத்தோடு ஒன்றாகி வெற்றிடத்திலே இருந்து ஆற்றலை பெறுங்கள். இது நம்மை குணப்படுத்தும் ஓர் சக்தி. இது ஒரு மிகையான சக்தி. இது ஒரு அற்புதமான சக்தி. சுவாசத்தின் மீது கவனம்.
கண்ணை மூடி விரல்களை இணைத்து நாம் ஒட்டிருக்கும் கண்ணாடியை கழற்றி சுகமான நிலையில் உட்கார்ந்து இந்த அனுபவத்தை, இந்த தியானத்தை அனுபவியுங்கள் மாஸ்டர். நாம் இப்போது நன்றி தெரிவிக்கும் தருணம் வந்துவிட்டது. நாம் நமது தாய், தந்தை, நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அது விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என ஒவ்வொரு உயிர் வாழும் உயிரினங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நாம் அனைவரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து இருக்கிறோம். இந்த உலகில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நாம் இணையும் இந்த ஜூம் டெக்னாலஜிக்கும் மிக பெரிய நன்றியை செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு நாமே நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த அழகான காலை, அழகான நேரம் அழகாக நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். அதற்கும் ஒரு நன்றி. நன்றி நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். இந்த தியானத்திலே உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், காட்சிகள் அனைவற்றையும் நினைவு கூறுங்கள். அது உங்களுடைய தியான அனுபவமாகும்.
மெல்ல மெல்ல கண்ணை திறந்து இந்த உலகத்துக்கு வாருங்கள் மாஸ்டர்ஸ். புன்னகையோடு இந்த அழகான உலகத்துக்கு மீண்டும் வாருங்கள். உங்கள் உள்ளங்கையை கண்களின் மேல் வைத்துக்கொண்டு 5 நொடிக்கு அப்புறமா கண்ணை திறங்க. 5, 4, 3, 2, 1. இந்த அற்புதமான தியானத்திலிருந்து வெளியே வந்து இந்த உலகத்தை பாருங்கள் மாஸ்டர்ஸ். இந்த அருமையான தியானத்தை வந்து நீங்க எல்லாருமே வந்து நல்லா அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நாம வந்து அடுத்த ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒருத்தரை வந்து நம்ம வந்து மீட் பண்ண போறோம். அது வந்து நமது சந்திரா சார். நாங்க வந்து எல்லாருமே நாங்க வந்து அன்பா அவரை சந்திரா சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இந்த சந்திரா சார் வந்து நம்மளோட இணைந்து இருக்கிறார்கள். இந்த சந்திரா சாரை பத்தி இப்போ ஒரு சின்ன அறிமுகம் நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது சந்திரா புலமார செட்டி புத்தா சிஓ குவாண்டம் அறக்கட்டளை நிறுவனர், ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபர், IBM கார்பரேஷன் முன்னாள் துணைத் தலைவர், தியான பயிற்சியாளர் மற்றும் லைஃப் பல்கலைக்கழகத்தின் பிரமிட் வேலி இன்டர்நேஷனல் குழுவிலும் அவர் ஆலோசகராகவும் இருக்கிறார், உறுப்பினராகவும் இருக்கிறார். பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு ஆழமாக மாற்றப்பட்ட அவர் 22 ஆண்டுகளுக்கும் மேலாக தியானம் செய்து வருகிறார். தலைவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கும் தொடர்ந்து தியானம் கற்பிக்கிறார். பல ஆண்டுகளாக இந்த தியான சேவையை தினம்தோறும் நடத்துகிறார் மற்றும் பல தியான சேவைகளையும் தன்னலமின்றி செய்து வருகிறார். ஒவ்வொருவரையும் புத்தாவாக மாற்றவும் புத்தாவாக உருவாக்கவும் அவர் நினைக்கிறார். அவர் அதற்கு தேவையான முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். தலைமை நிர்வாகம் அதிகாரியாக, ஒரு சிஇஓவாக, ஒரு புத்தாவாக ஒவ்வொருவரையும் உருவாக்கி இந்த உலகத்தில் ஆன்மீகத்தை உலக அளவில் நிறுவ வேண்டும் என்றும் கனவு காண்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு. இப்ப நம்ம அவரை மீட் பண்ணலாம். Join பண்ணிட்டேன் சார். Yes, madam. Good morning, sir. A very warm welcome to you for this program. So we are indeed very privileged and happy to see you here. So welcome you, sir. Yes, yes. Happy morning. Hi, Rathanvel. The Lata madam is there. Good morning, everyone. Hi, Lata. Welcome to you. Thank you so much, Diaji. Wonderful meditation. See Shanta madam also there. Shanta ji, yes. Let's listen to Lata madam. Sir, 1 minute. I will introduce her formally. A warm welcome to Lata madam. அதாவது லதா மேடம் வந்து நாம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். லதா ஸ்ரீனிவாசனை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் செய்யலாம். ஏன்னா அவர்கள் வந்து ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க. இந்த புத்தா சிஓலையும் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவரோட ஷேரிங்கை வந்து நம்ம கேட்கலாம். லதா ஸ்ரீனிவாசன் தகவல் தொழில்நுட்பத்துறையில் 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து பின் கல்வியியல் சார்ந்த நிறுவனத்தை தொடங்கி 10 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அவருடைய நிறுவனம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு மேடை பேச்சு, பொது வெளியில் பேசுதல், எப்படி நெருக்கடியான
சூழலில் சிந்திப்பது போன்ற முக்கிய திறன்களை பயிற்றுவிக்கிறது. மார்ச் 21 அவர் புத்தா சிஇஓவில் 40 நாள் தியான பயிற்சியில் தனது தீவிர தியான பயணத்தை தொடங்கினார். அதனால் அவர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டானது. அதை தொடர்ந்து அவர் புத்தா சிஇஓவுடன் இணைந்து தன்னலமற்ற சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார். புத்தா சிஇஓ வெளியிடும் தியான இதழை ஒருங்கிணைந்து வெளியிடும் பொறுப்பில் உள்ளார். அவர் லதா மேடம் எனக்கு கூட நல்ல ஃப்ரெண்டு தான். அவங்க எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ லதா, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். ஹார்ட்டி வெல்கம் டு யூ லதா. ரொம்ப தேங்க்ஸ் வித்யா மேடம். எல்லாருக்கும் வணக்கம். மேடம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க மாதிரி அவ்வளோ அழகா தமிழ்ல பேசுறதுக்கு மறந்து போயிடுது. நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன். ஆனாலும் அந்த 30 வருஷம் பெங்களூர் இருந்ததுனால தமிழ் கொஞ்சம் பேச்சுவார்த்தை தமிழை தவிர மற்ற செந்தமிழ பேசுறது கொஞ்சம் பழக்கம் விட்டு போயிருக்கு. அதனால நான் தப்பு பண்ணினா மன்னிச்சுக்கோங்க. மேடம் சொன்ன மாதிரி மெடிடேஷன், அதாவது தியானம் அப்படிங்கிறது புக்ஸ் முதல்ல ரொம்ப படிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்து புக்ஸ் படிக்கிற வழக்கம் உண்டு. அதில் புக்ஸ் படிக்கும்போது தியானம் மெடிடேஷன் அதோட பலன்கள் எல்லாமே ஒரு அறிவுபூர்வமாக ஒரு தெரியுமே தவிர அனுபவ ரீதியாக நான் அனுபவிச்சது கிடையாது. அது இம்பார்ட்டன்ட்னு, அது முக்கியம்னு தெரியும். அதனால வர பலன்களை எக்ஸ்பீரியன்ஸ் வழியா பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ இந்த கோவிட் டைம்ல மார்ச் 2021 ஒரு புத்தா சிஓடைய வாட்ஸ்அப்ல என்னோட இன்விடேஷன் வந்தப்போ சரி பண்ணி தான் பார்க்கலாமே, என்னதான் இருக்கு. எனிவே ஆஃபீஸ்லாம் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா. அப்போ அந்த டைம்ல சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட தான் ஜாயின் பண்ண. என்னதான் ஆறுது. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லியிருந்தாரு, மேபி நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நீங்க மருந்து உங்களுக்கு எழுதி கொடுக்க மாட்டேன், நீங்க பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பண்ணி பார்த்ததுல ஒரு மேடம் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் எனக்கு மெடிடேஷனால நிறைய பலன்கள் கிடைச்சிருக்கு. ஆனா 1-2 தான் சொல்றதுக்கு மேபி அது ஷேர் 1-2 ஷேர் பண்றவங்க கூட. அந்த டைம்ல என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு சிக்கல்ல, அதாவது கம்பெனியில இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பண்ண டைம்ல அந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க போறோம், எப்படி நம்ம இந்த பிஸ்னஸ் இந்த கோவிடால கீழே போன பிஸ்னஸ் எப்படி மேலே தூக்கிட்டு வர போறோம், இதெல்லாம் ஒரு ஐடியாவே கிடைக்கல. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்ததுல அந்த டைம்ல தான் ஜாயின் பண்ண மெடிடேஷன்ல. அப்போ அந்த டைம்ல அந்த 40-day ப்ரோக்ராம்ல ஒருத்தர் என்ன மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் அவங்களே வச்சு பண்ணிருந்தாங்க. அவங்க ஒரு ஷேர் பண்ணாங்க. எப்போதாவது அவங்களுக்கு கன்ஃபியூஷன், அவங்க பேர் டாக்டர் அபா, இன்னமும் ஞாபகம் இருக்கு அவங்க சொன்னது, எப்போதாவது ஒரு கஷ்ட காலத்துல அவங்க மெடிடேஷனுக்குள்ள போய் அதுக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு. இது நல்லா இருந்தது, ஒரு நல்ல ஐடியாவா தோணித்து. சரி, நானும் அந்த நெக்ஸ்ட் டைம்ல மெடிடேஷனுக்கு போகும்போது ஒரு இன்வெஸ்டர் கிட்ட பேசிதான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு எப்போ வந்தது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 40-day ப்ரோக்ராம்ல எனக்கு வந்தது. சரி, போய் பேசி பார்க்கலாம், அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. நல்ல காலத்துக்கு நான் சொன்ன சஜஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க இட் பிகேம் பெட்டர் திங் ஃபார் மீ. ஸோ அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. சரி, மெடிடேஷன்ல ஏதோ ஒன்று இருக்கு, அது என்னன்னு எனக்கு என்னமோ புரிப்படலை, ஆனால் லெட் மீ கண்டினியூ. அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் மார்ச் 2021 ஃபார் த லாஸ்ட் 3 years நான் ஒரு ரெகுலரா ஒரு நாளைக்கு காலையில முடியலன்னா சாயந்தரம் மெடிடேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதனால பலன் அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா நிறைய 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 விஷயம் வந்திருக்கு. ஒன்று மேபி இஃப் ஐ கேன் ஷேர், ஒரு என்ன சொல்றது, ஹெல்த் ரீதியா 2023 மேபி ஐ கேன் சே திஸ் இயர் ஜஸ்ட் as passed by, for the first time எந்த மெடிசினுமே எடுக்காம இருந்த ஒரே ஒரு வருஷம் 2023. அது இட் ஹஸ் பீன் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். ஒரு டேப்லெட்ன்றது போடாம எடுத்த ஒரே ஒரு வருஷம், ஃபர்ஸ்ட் வருஷம். அது எதனால வந்ததுன்னா, எப்போதாவது ஃபர்ஸ்ட் திங் ஓவரால் ஹெல்த் இட் வாஸ் வெரி வெரி குட் லாஸ்ட் இயர். இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஒரு தலைவலி கிடையாது. ஈவன் இஃப் இட் வாஸ் தேர்,
மெடிடேஷன் பண்ணி பார்க்கலாம், இல்லை தள்ளி தான் போட்டு பார்க்கலாம். ஆர் பாசிட்டிவ் தாட்ஸ், மேடம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம நினைக்கிறது தான் நடக்கிறது அப்படின்னு. மேபி இட் வில் கோ அவே, அண்ட் யூ திங்க் தட் யுவர் பாடி கேன் ஹீல் இட் செல்ஃப். அது நம்ம பாடி வந்து நம்ம தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற திறமை அதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது மோர் தென் எனி திங் தட் ஃபெய்த் இஸ் தேர் அண்ட் த இன்டென்ஷன் இஸ் தேர் தட் ஐ வில் நாட் டூ இட் அண்ட் த பாடி கேன் ஹீல் இட் செல்ஃப். அந்த மாதிரி அதை நினைக்கும் போது நிஜமாகவே நடக்கிறது அப்படிங்கிறது போன 2023 நான் அனுபவ ரீதியா பார்த்துன்றது அது ஒண்ணுதான். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை இப்ப வந்தது அப்படின்னா மேபி பண்ணி பார்க்கலாம், தியானத்துல ஆன்சர் வந்ததுன்னா வரும், வரலன்னா இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி. எவ்ரி ப்ராப்ளம் ஈவன் குட் பி பர்சனல், குட் பி ப்ரொஃபஷனல். இந்த லாஸ்ட் 3 years whenever I have sat down ஒரு மெடிடேஷன்ல உட்காந்து இந்த ப்ராப்ளம் இங்க இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை பத்தி நிறைய யோசிக்கிறது கிடையாது. ஏதாவது சொல்யூஷன் வருமானு பார்க்கலாம் அப்படின்ட்டு உட்காந்தாக்கா ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வந்திருக்கு, வரும்னு என்னமோ நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஈவன் ஆஸ் ரீசெண்ட் as 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ்க்கு ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா மேடம் அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது பண்ணணுமா இல்லையா ஒரு ஐடியா கிடையாது. திருப்பவும் இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க் இப்போ எடுத்துக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற டைம்ல மெடிடேஷனுக்குள்ள போய் பார்த்தேன். மேபி ஐ ஷுட் ட்ரை அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்தது. ஸோ டுடே ஐம் கோயிங் டு கோ மீட் ஹிம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது நம்ம ஒரு நினைப்பு, ஒரு ஐடியா வரும்போது அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எடுக்காம ஈக்வானிமஸ், அதாவது நடுநிலைத்தன்மையோட நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு யோசிக்கும் போது நமக்கே அதனுடைய பதில் கிடைக்கும். அந்த பதில் கிடைக்கிற அளவுக்கு நம்ம மற்றவங்க சிங்க்ரானிசிட்டின்னு சொல்லுவாங்க, நிறைய சிம்டம்ஸ், நிறைய சைன்ஸ் நமக்கு அது யூனிவர்ஸ் அனுப்பும். அந்த அனுப்புற சைன் நம்ம அப்சர்வ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய லிசனிங் இருக்கணும். யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க, அதுதான் அந்த மாதிரி தான் ஆச்சு. இந்த மாதிரி இவ்வளவு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது somebody will say something, அதை நம்ம கேட்டுண்டு நெக்ஸ்ட் we keep seeing lot of people will start to give solutions to you and you should be able to absorb them. That has been my active listening அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றத கரெக்டா அந்த இன்டென்ட்டோட புரிஞ்சுட்டு அதை பண்ற மாதிரி இருந்தா மெடிடேஷன் ஹேஸ் ஹெல்ப்ட் மீ. மூணாவது, இஃப் யூ கேன் சே, அவங்க மேடம் அழகா சொன்னாங்க, வித்யா மேடம் இன்னைக்கு, பேசுற வார்த்தை, நம்ம சிந்திக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணோம்னா நீங்களே உணர்வீங்க, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். அண்ட் ஈவன் வென் யூ திங்க் சம்டைம்ஸ் யூ டென் டு என்ன சொல்றது, யூ ஷுட் ஆல்சோ பி கேர்ஃபுல் வாட் யூ திங்க். நம்ம யோசிக்கிறது நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா இருக்கிற மாதிரி நம்மளே கரெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் ஆல்சோ. whenever you get a negative thought, you are more self-aware. நமக்கே தெரியும் நம்ம ஏன் இந்த மாதிரி மோசமா யோசிக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி ஏபிள் டு சேஞ்ச் இட் இன்டு a நியூட்ரல் ஆர் a பாசிட்டிவ் தாட். அந்த மாதிரி இருக்கும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அந்த மோசமா இவங்க ஏன் இப்படி மாதிரி இருக்காங்க திருப்பி அந்த ஸ்ட்ரெஸ் இதை யோசிக்காம feel slowly move into more positive thoughts. That has also been one of the significant impact that meditation has given me. நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி யூஸ் பல அனுபவிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸா அனுபவிச்சிருக்கேன். ஆனா மேபி எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா ரொம்ப வருஷம் எடுத்து தமிழ்ல ரொம்ப நாள் பேசி. அண்ட் ஸோ ஐ வுட், பட் ஒன் திங் இஸ், what I would request all of you is please continue your meditation practice. அதை நீங்க விடாம நாளுக்கு நாள் நீங்க பண்ணிட்டே போனீங்கன்னா you will realize what kind of impact the person that you are will actually shift and you are more aware. நீங்க என்ன பண்றீங்கிறது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும், நீங்க எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கீங்கன்றது. That is very very a beautiful transition or a transformation. That's what I would request all of you to do. With this, thank you and over to you, வித்யா மேம். தேங்க்யூ லதா மேடம். காலையில இவ்வளவு நேரம் எங்களுக்காக எடுத்துட்டு நீங்க அழகா ஷேர் பண்ணீங்க. அழகான தமிழ்ல அழகான முறையிலே உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. இது நிறைய பேருக்கு சில மனதுல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் கூட நீங்க கொடுத்த விடை ரொம்ப ரொம்ப ஒரு இஃபெக்டிவாக இருக்கும், மனதுக்குள்ள பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு இல்ல தலைவின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃபேமிலியில நடத்திட்டு போறவங்களா, அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கவங்கள பெரியவங்களை கவனிக்கிறவங்களா, குழந்தைக்கு ஒரு அம்மாவாக, அதே சமயம் வெளியுலகத்துக்கு ஒரு
நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இப்படிதான் பண்ணலாம், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒண்ணு. இன்னொன்னு அவங்க பேசுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப உரிமையா அப்படி கூப்பிடுவாங்க. பேரை சொல்லி அவங்க வந்து சாருனோ மேடம் அப்படிங்கிற போது ஒரு இடைவெளி வந்துரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவங்க ஒரு ஃபீல் அப்படி பண்ணுவாங்க. அதனால யாரா இருந்தாலும் சரி உரிமையா அப்படி ஃபர்ஸ்ட்ல வித்யா என்ன சொல்றீங்க அப்படிம்பாங்க. நானும் அதே மாதிரி லிபர்ட்டில லதா என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்றோடு ஒன்று இணைப்பு, அந்த நட்புங்கிறது வந்து அவங்க வந்து ஈஸியாக எல்லாரோடையுமே வந்து அதை வந்து வளர்த்துக்கிறாங்க. அதையும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி பல விஷயங்கள் அவரை பார்த்து நம்ம கத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலாக இந்த புத்தா சிஓல வந்து வந்து ஒரு இதழ் வந்து அப்பப்போ வந்து மேகசின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நாங்க வந்து வெளியிடுறாங்க. அந்த வெளியிடும் போது இவங்க எடிட்டராக இருந்து பல வகையில் அந்த அழகா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியோட அந்த ஒரு மேகசினை வந்து அவங்க எல்லாருக்கும் தராங்க. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சேவையை வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் முடியுதோ அவங்களால போய் அவங்களோட இதை அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாம வந்து அதை நம்ம வந்து சனிக்கிழமை காலை ஒரு அதிர்ஷ்டசாலி பொங்கலுக்கு முன்னாடி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே வந்து உருமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லதா. Thank you, Latha madam. No medicine, at least the body heals. If you trust in yourself, the body will heal. We have to have trust in ourselves. Today it heals. Suppose you have another condition 1 month later, and then it doesn't go away. So will our trust go away in the process? The trust is important in ourselves. The trust is important to know the mechanism of how things are working. Body heals is correct. It may be there today, it may not be there tomorrow. Tomorrow you may have a condition, you may not heal. It may not appear that it is healing right now, that we don't lose the trust in the process. Then we're truly arrived. That's what this Master Latha Madam is doing. You continue the process of meditation with patience. 1 year is over, 2 years over. She's arrived in, now she's saying that no medicine year. When the trust has happened, now it is irreversible. Because you truly understand that our body heals. You truly understand meditation can give everything. Once you trust that, once you understand that statement, truly meditation can get everything, health will come. We will slowly develop the trust in ourselves, we as existence. We slowly develop the trust in ourselves, we as existence. The nature. We know that nature will take care, but the trust has to come. That means we have to practice meditation sufficiently. When you practice meditation sufficiently, you will be taken care. Problems may come, it doesn't matter. You'll still trust. You'll no longer say something is happening, not happening. You have so much trust that it is happening all the time. So great to see here many of you learning this beautiful meditation. The days will come where you know that it is all through you. Because in our meditations, I am very, very grateful to Brahmarshi Patriji, from whom I learned this meditation. Simple
Anapanasati meditation, that gives everything. Our health will come, that promotions will come, the relationship will come, but most importantly, peace will come. That happiness, the joy will come. Joy will come when something is there, but when something is not there, suppose you don't want some illness to your child, but illness comes, will you still be happy? Meditation gives happiness in all situations. Meditation does not remove negative situations, but gives happiness in all situations. It gives peace of mind in all situations. That is called liberation. Yes, Rathanvel, please tell in Tamil. So much. அன்பு நண்பர்களே, ஆசான்களே, சந்திர சார் என்ன சொன்னார்னா, முதல்ல நம்பிக்கைன்றது இருக்கணும். நம்ம செய்யற எந்த ஒரு செயலுமே நம்பிக்கைன்றது இருக்கணும். அந்த நம்பிக்கைன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தியானம் பண்றோம், ஒரு மாசத்துல திருப்பி அந்த நமக்கு பழைய அந்த நோயோ அந்த உடல் நல குறைபாடோ வருது அப்படின்னா, நம்மளோட நம்பிக்கை பழையதுக்கு போயிடக்கூடாது. இன்னும் இது சரியாகலையே தியானத்து மூலியமா அப்படின்ட்டு. நம்பிக்கைன்றது முக்கியம். அந்த நாள் வரும். எந்த நாள்னா, நீங்க தியானம் பண்ண 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 உங்களை நீங்களே நம்புவீங்க. ஓகே, நம்ம உடம்பு தன்னை தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு திறமை இருக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். தொடர்ந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. தியானம் பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களிடம் சார் கத்துக்கினாரு. அவரோட போதனைகளால் ஈர்க்கப்பட்டு மெடிடேஷன் அவர் என்னைக்குமே அவர் ஒரு நன்றியோடு இருக்காரு. அந்த பிரம்மரிஷி பத்ரிஜி கிட்ட இருந்து கற்றுக்கின இந்த தியானத்தினால பல பேரோட வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றங்களுக்கு ஒரு உறுதுணையாகவே செயல்படுறாரு. மெடிடேஷன் என்ன, தியானம் நமக்கு இப்போ திடீர்னு உங்களோட குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்போ நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஐயோ என்ன இது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு ரொம்ப இருப்பீங்களா? தியானம்ன்றது அந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையோ உள்ள ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையை போக்காது. சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளோட மனசை பக்குவமாக வச்சுக்கிறதுக்கு, அந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிற அளவுக்கு தைரியத்தையும், அந்த சூழ்நிலையை எப்படி நம்ம தீர்க்க முடியும் அப்படின்ற தீர்வையும் கொடுக்கறது தான் மெடிடேஷன். அதுதான் உண்மையான நம்ம நம்ம அந்த லிபரேஷன், அதாவது அப்படின்றது, அதாவது விடுவிக்கிறோம். நம்ம அந்த சூழ்நிலையால் நம்மளால் கட்டுப்படுத்தலை, அந்த சூழ்நிலை நம்மளை கட்டுப்படுத்தலை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்கிற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தியானம் கொடுக்குது. எஸ் சார். Initially, with meditation, we will get all the benefits. My sleep will come. Something you wanted, a small relationship with your friend or with your office colleagues, something has to get better, that will happen. Few days later, your business will grow. Few days later, your son will get a seat. Everything will happen slowly. Everything is going to happen with meditation. But what we have to remember is, what are we trusting? Now, because they're all happening, you say things are going great.
But suddenly, a big business loss will come. Suddenly, some big crisis will come. We say everything is going great with meditation, so I'm happy. I'm getting this, I'm getting that. But when this comes, suddenly your trust is broken. Oh, meditation is not working. Because we're not trusting ourselves, we're trusting something outside. With meditation, dear friends, slowly, 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 we become the nature. We develop the trust in ourselves over a period of time. If we believe, because in meditation, when you empty the mind, when we empty the mind, we are forgetting our tiny, tiny self. And instead we're becoming this whole, that nature. We know nature is always helping. Nature has got all the power. When we remove ourselves in meditation, when I say remove ourselves, what do you mean? We are emptying our mind, we withdrawing our senses. When you do these two, then we forget, we remove ourselves from this place. So then suddenly you're no longer there. When you remove your thought, everything about you is gone. When you close your eyes, then all the sensory perceptions, the things that you experience in nature, everything is removed. So you're no longer there. Then you have to become the nature around you. When you become the nature, then you know nature has everything in it. What is not there in nature? Everything is there inside only. So you come to that point that it's all with me. So then slowly, slowly understand my body health is there. Any challenge is there means, okay, if I have my challenge here, it must be gained to somebody else. One challenge here is gained to somebody else. So with meditation, we become nature. When we become nature, then we recognize all solutions are with me, not outside me. You say it. தியானம் நீங்க ஆரம்பிக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களோட தூக்கம் சரியாக ஆரம்பிக்கும். அடுத்தது உங்களோட ஆஃபீஸில் ப்ரமோஷன், இல்லை உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும். உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து காலேஜில் சீட் கிடைக்கிறதோ, இல்லை வந்து ஸ்கூலில் சீட் கிடைக்கிறதோ, இதெல்லாமே வந்து நீங்கள் நினைப்பீங்க நிறைய விஷயங்கள் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் போயிட்டே இருக்கும். திடீர்னு வந்து உங்களோட தொழிலையோ இல்லை ஏதோ ஒரு உங்களோட உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு லாஸ், ஒரு நஷ்டம் அந்த மாதிரி வருது அப்படின்னா, நம்ம உடனே நம்மளோட நம்பிக்கையை வந்து என்ன இது நல்லா போயிட்டு இருக்கு, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, தியானம் ஆரம்பிச்சிட்டோன்னே வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, ஆனால் இந்த மாதிரி ஒரு லாஸ் நடக்குது அப்படின்னா, நம்மளோட அந்த தியானத்து மேலே நம்ம இன்னும் அந்த நம்பிக்கை வந்து வைக்கலன்றது அர்த்தம். நம்மளோட தியானத்து மேலே நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கணும். அதாவது அதாவது சந்தேகமே இருக்கக்கூடாது. அது மேலே ஒரு துளி சந்தேகம், இது வேலை செய்யுமா, இதனால் வந்து நம்மளோட வாழ்க்கை சரியாகுமா அப்படின்ட்டு. போக போக நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம தான் வந்து தீர்வுகள், நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றத அந்த புரிதல் ஆரம்பிக்கும். நம்மளோட எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பொருளையோ இல்லை ஒரு ஒரு மனிதரையோ இல்லை ஒரு இடத்தையோ ஒரு பற்றியது. ஸோ அப்படிங்கும்போது இந்த தியானத்தில் உட்காரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது பர்சன், பிளேஸ், திங்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அந்த எல்லா பொருள் எல்லாத்தையுமே மறந்துடுறோம். மறந்துட்டு இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ஐக்கியமாகிறோம், இணைக்கப்படுறோம் இந்த தியானத்தில். ஸோ நம்ம வந்து அப்போ நம்மளோட இதை நம்ம மறந்து நம்மளோட இந்த சுயத்தை வந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கும் போது நம்மளும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றாயிடுறோம். அப்போ நம்மளை விட அந்த அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம இணக்கமாகும் போது நமக்கு நிறைய விஷயங்கள், எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்குது, கைகூடுது. ஸோ தியானம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த அந்த தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து இன்னும் மென்மேல சிறப்பாக நடத்துறதுக்கு இந்த தியானம் உதவி செய்யும். So wonderful, Rathanvel. How do we become? How is Chandra sir is saying that no, you will become the nature. How do you know? One has to inquire.
One has to constantly experiment. Our path is experimentation. Don't believe Ratnavelji, don't believe Vidya madam. They say something, but you have to know. That means you have to experiment. You have to practice by yourself. You have to slowly develop the trust in yourself. Then there is no looking back for your life. Your life is going to be like any great Mahan. It's going to be like Mahatma Gandhi ji, our Mother Teresa ji. Whatever that you wish to experience in your life, you can experience. There is no limit. But you have to experiment first by yourself, not simply believe. Practice. Half an hour now, slowly 1 hour, slowly 2 hours, slowly 3 hours, whatever practice. Experimentation. They said, how will I become Maha? How will I become nature? If I just close my eyes, I'll forget myself. Practice. If it doesn't happen in 2 months, do it for another 2 more months. Our Ratnavelu master is doing amazing things. He does a full-time job, but he does so much. He's doing a second job and a third job. Where did he get all the energy? While he's become a father recently, so he's taking care of that. Where do you have all the energy to do family? You do a lot of travel, he's taking care of job, he's taking care of service. Where is that extra energy is coming? Because he's experimenting. He's saying, I have all the time. So he's experimenting, so he's able to do many things. So he feels fulfilled at the end of every day that he's doing this session. And he's very grateful while he's doing a full-time job, while he's parenting a very young child. Because experimenting. He did not simply believe what we said. When we experiment, when we make an effort, dear friends, we will know it. When you know it, then you will never take your experience away from meditation. You will always feel that this meditation is making you nature. When you become nature, you have all the power with you. Please go ahead. ஸோ எதையுமே நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஏன்னா அந்த நம்பிக்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதையோ இல்லை வந்து வித்யா மேடம் சொல்கிறதையோ நீங்கள் அப்படியே நம்பிடக்கூடாது. நம்ம வந்து நம்ம இங்கே உள்வாங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் உங்களையே பரிசோதனை பண்ணிக்கணும். உங்களையே வந்து இது ஓகே அவங்க சொல்கிறது கரெக்டா, இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு நீங்களே வந்து உங்களை பரிசோதனை பண்ணணும். எதையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அப்படி நீங்கள் அந்த விஷயம் வாங்குற விஷயத்த உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பயிற்சி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டோன்ட் பிலீவ் ஜஸ்ட் லைக் தட். அதாவது கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் அந்த விஷயத்தை வாங்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண தான் ஓகே இது வேலை செய்யுதா, இது வேலை செய்யலையா, அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையான்ட்டு உங்களோட சொந்த அனுபவத்தின் மூலிமா பெற அறிவு தான் ஞானம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அதாவது சார் வந்து என்னை பற்றி சொன்னார். அதாவது வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் நீங்கள் புத்தா சியோவில். இந்த அதாவது எனக்கு முழு நேர ஒரு வேலையும் இருக்கிறது. இதை தாண்டி தன்னார்வ சேவை மாதிரி வந்து இங்கே புத்தா சியோவில் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வேலையும் இந்த செஷன் எடுக்கிறதும் அப்புறம் வீட்டை பார்த்துக்கிறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய வேலைகள், கடமைகள் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஆற்றல் எங்கேருந்து வருது? நம்ம எல்லாம் பெரும்பாலும் சொல்கிறோம், நம்ம வந்து எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து நானும் வந்து அந்த பரிசோதனை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஓகே இது வேலை செய்யுதா இல்லையா அப்படின்ட்டு அப்புறம் பயிற்சி பண்ணிடுறது. ஸோ இது பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வெறுமனே எனக்கு நேரம் அதிகமாக இருக்குது, எனக்கு நேரம் வந்து நல்லாவே இருக்குது, என்னால் பண்ண முடியும் அப்படின்றத விட நம்மளோட சொந்த அனுபவத்தில் அதை உணரணும். அதை நம்மளோட சொந்த வாழ்க்கையிலையுமே அதை வந்து கொண்டு வரணும். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு மகாத்மா காந்தி மாதிரியும் மதர் தெரசா மாதிரியும் நம்மளாலையும் இருக்க முடியும். இது வந்து அவங்க தான் தனியாக இருக்க முடியும். மகாத்மா காந்தினா அவர் வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், அவர் மட்டும் தனி, அவர் வேற நம்ம வேற அப்படின்னு இல்லை. நம்மளும் அந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணணும். மெடிடேஷன் தியானம் பண்ண நம்மளும் அந்த நிலைக்கு போகலாம். Okay, so thank you. Nalini madam is there. Nalini, who else we have? Shanta madam. Shanta madam and Nalini, how are the sessions going? Sir, one thing,
எல்லாருக்கும் வணக்கம். சந்திர சாருக்கு வணக்கம். ரத்ன சாருக்கு வணக்கம். விஜய் மேடம் மற்றும் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தியானம் பயிர் ஆரம்பத்துல எவ்வளவோ பிசிக்கல் இஷ்யூஸ் இருந்தது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு தியானம் பண்ணணும், பொறுமை, விடாமுயற்சி, நம்பிக்கை, அதை கொண்டு வந்து முடியலன்னா கூட உட்காரணும், பண்ணணும் சொல்லி இன்னைக்கு காலம்பரை எழுந்துக்கவே முடியாத நிலைமையில இருந்தும் கூட இந்த மார்னிங் செஷன் த்ரைவ் செக்ஷன்ல சேர்ந்து இன்னி வரைக்கும் முயற்சியோட பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. பட் நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். பெயின் இருக்கு, இருந்தாலும் எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியுதுன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர்ஸோட கைடன்ஸு, அப்புறம் எப்படி எல்லாம் நீங்க சொல்றல எப்படி பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டோரிஸை படிச்சுட்டு இருக்கேன்ட்டு அவ்வளவா புஸ்தகம் இல்லை. பட் மற்றவங்களோட ஷேரிங் யூடியூப்ல போயிட்டு படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கேன். பட் மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கும் போது எனக்குள்ள ஏற்பட்டது பலவித மாற்றங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் டே போது எனக்கு நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். முதலே நம்மளால தியானம் பண்ண முடியாது, இந்த நேரத்துல டிவி பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் வரும். அதுக்கப்புறம் என் முயற்சி பார்க்கலாம் மனசோடு பேசினேன். என் மனசே எனக்கு தியானம் பண்ணணும், எனக்கு நீ ஒத்துழைச்சு கொடு, கொஞ்ச நேரம் எனக்காக ஒத்துழைச்சு. இவ்வளவு மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். மெடிசன் சார்ஜ் குறைக்கணும். மெயினா உடம்புல ஏதாவது பிசிக்கல்ல நிறைய சைடு எஃபெக்ட் வருது. நம்மளால யாரும் பாரமா இருக்கக்கூடாது. அன்னைக்கு மனசோட பேசினேன். அந்த மனசு எனக்கு ஒத்துழைச்சு இன்னை வரைக்கும் உட்கார வச்சுட்டு இருக்கு. ஒரு ஹெல்த்தியா சந்தோஷமா எப்ப நம்ம மெடிடேஷன் பீரியட் வரையும் எல்லாரையும் பார்க்க போறோம், ஒவ்வொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேட்க போறோம், இன்னைக்கு என்ன அனுபவம் கிடைக்க போறது அப்படிங்கறதுலாம் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் நல்லா நகர்ந்துட்டு இருக்கு. ஒரு பூஸ்டா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸஸும், ஃபெசிலிட்டேட்டர்ஸ் உடைய கைடன்ஸும், சர்ஸ் மாதிரி சொல்ல எல்லாமே எனக்கு வேற என்ன சொல்றது, சந்தோஷத்துல நிறைய இருக்கு. பட் நல்ல பெட்டர்மெண்ட் இருக்கு. எல்லாரும் அமைதியோட சந்தோஷமா தியானம் பண்ணணும். முதல்ல முயற்சி, விடாமுயற்சி இருக்கணும், பொறுமை இருக்கணும், கவனம், நம்பிக்கை. இதை பண்ணிட்டு மூச்சு கவனிச்சோம்னா கண்டிப்பா தியானம் பண்ண முடியும். நம்மளும் சார்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பகிர்ந்து நிறைய பேர் இதுல இவ்வளவு பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதை உணர்வு பூர்வமா உணரணும் அப்படின்றது என்னோட ஆசை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Absolutely fantastic, madam. தேங்க்யூ சார். Very, very great. This program is new for madam or before? No, sir. அவங்க தமிழ் no, sir. She is attending regularly the Tamil chapter meditation in the night. Okay. Tamil chapter She also is a there. regular and a committed person. Yes. Wonderful. தேங்க்யூ தேங்க்யூ Thank you. Thank you, madam. தேங்க்யூ சார். Shanta madam, how are the classes going? Yes. Good morning, sir. Very nice, sir. I'm attending most of the sections, sir, and I'm very grateful to you, sir. Tamil session is very, very nice, and Vidya madam and Ratnavel sir are doing very good job. And, we are enjoying. Next is you only to teach. Ready now? I am making myself ready, sir. You are ready, madam. You are ready always. Okay. But now we have in Tamil nicely can do. You can do in any language. Why only Tamil? But you do now in Tamil. I'll try, sir. I'm very, very happy that Vidya madam and Ratnavel has taken lead. Yeah. We're grateful to Veena also. Veena madam. She has done so much work. Yeah. And Natarajan ji, your dream has come true. Buddha Seva classes in Tamil. We can't hear you. Sir, unmute பண்ணு sir. You have to unmute, sir. He's got two, right? Yes. Go ahead. No, sir. You have to unmute. Namaste, sir. Wonderful, sir. Both of them are doing very great job and great appreciation from everywhere, sir. Day by day, participants number is increasing, sir. Very great effort, sir. Thank you for everything, sir. Great opportunity for Tamil people, sir. Thank you, sir. Thank you.
Our champion, he's been running so many days, this whole Tamil chapter, Chennai chapter. Natarajanji has that trust in himself that it is going to happen. Now, Shanta Madam has it. Trust in ourselves because we are that. Yes. Good or bad, high or low, success or failure, illness or great health, doesn't matter. We recognize that we are that nature. So it has to heal. Whatever comes, that will go away for sure. If we trust in ourselves. If we don't trust in ourselves, then we start worrying about it. Then we create more of it. So nice. So glad this program. So this is which day is it today? How much? Or the 21? 11 days. Okay. Wonderful. Sir Narayanan has raised the hand. Yes, please go ahead. Yes, Good morning, Narayan. sir. Good morning to all. கேக்குதுங்களா? கேக்குது sir. Right. In fact, it's a second day for me. Knowingly or unknowingly, I have, through WhatsApp, through Facebook media, I saw this Buddha CEO, and based on the name of that, based on the name itself, I have impressed much and enrolled in it. இன்னைக்கு second day, really, I'm very much happy with the method of teaching and the explanations what you are giving to us scientifically and naturally, how this meditation works within us. We are not different, and the nature is not different. Understand? We are within the nature, and within us, the nature is there. That understanding, we are able to feel, realize. Really நல்லாவே இருக்கு உங்களுடைய அந்த மாடுலேஷன், அந்த பேக்ரவுண்டில் வர்ற ஃப்ளூட் மியூசிக்கு, அதுவே இட் மெஸ்மரைசஸ் அண்ட் இட் brings us to the inner soul. Really, everyone should learn it and practice it. I think, as Sir said, the meditation will give us the strength to understand what is what, and based on that understanding, we will that will guide us the path, so that based on that we can lead our life. Whether it is whether we can understand it, whether we are going in the right way or wrong way. Based on that intellect, we will choose the right one, I think. Thank you, sir. Thank you, madam. Thank you. Very nice, sir. Yeah. You already got to the core point. Yeah. That we understand what is the right thing to do and not right thing to do. Correct. Yes, sir. Everything is only in that. Discrimination of right and wrong. Yeah. So our path is that path. Our path is meditation to knowledge, knowledge to liberation. Yes. Meditation to wisdom, dhyana to jnana, jnana to moksha. Yeah. Liberation. That's our path. Correct. You've already got into the crux of it. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. We'll take one more, sir. Yes. Please go ahead. I'm in Vizag. So we just finished our Brahmarshi Pyramid annual day yesterday. Madhu Ram from Germany, they are here. So they all went to do meditation at a beach. I said I've committed to Ratnavel and Vidya Madam here, so I'll stay back. Yes. Yes, Sashi madam, you can take.
again. Unmuted. Sir, Chandra sir, nice to meet you, sir. So especially I'm a beginner to this meditation. So in my hope you can hear me, sir. Yes, please do it. So thank you, sir. So first of all, like it's an awesome session. So I have seen so many sessions in YouTube. They'll be playing videos or something sounds and but I didn't really understand why they are all doing that. Okay. So the knowledge which I got it from here on. So why we have to do? What is the benefit of it? First, understanding the things is very, very important before doing the meditation. So why, what, and everything. So that is actually given by Ratnavel sir and Vidya ma'am in a very beautiful way. That is in our mother tongue. It was really awesome. I can see so many videos that is coming in English. Okay. So I used to search a lot. I will watch video for 1 day or 2 days. After that, I leave. So this is about my meditation experience. I was searching for that to get a peace and change in myself. Okay. So coming out of stress, challenges, and whatever I'm facing in day-to-day life. So because people like us will definitely go to YouTube and we will see to find something. And that is the first way. And apart from that, other medias like social medias like Facebook, WhatsApp, and everything. So I got to know my friend only about this meditation, and I was surprised to see in Tamil. My friend was saying that you are having in Tamil also your language. Oh, I was very surprised. Okay, then I will do it. That was happened in the midnight 1 o'clock. Okay, so we both were interacting and we were talking about it, and I registered by 1 o'clock. And then next day I joined on the second day. I missed the first day. So then from second day I was continuously being with this meditation. So a lot of changes is happening day to day life, and day by day I'm seeing a lot of improvements in myself also, like getting peace or whatever maybe. I used to be very emotional and very sensitive and very anger quickly. So and now it is changing. I can see each and small things, as you said that in the beginning, small things you will get to know about the changes. So that changes was I was able to realize it and feel it about what I'm changing day by day. So so normally I do meditation for only 1 day. Now it's like becoming addicted. So I should do at least, I feel like if I didn't do meditation for twice a day, I feel like something I'm missing for the day. So that feel I started getting it, and I'm thinking how I need to extend my time in this more and more. And I avoided using mobiles and avoided the Googling and avoided doing unnecessary things, distractions and all. Everything is removed there. So really, this was a beautiful session, awesome session, and the way that sir and ma'am has taken is really reaching to the people, to the ground also, who is not good in English. Okay, so their mother tongue, they have explained very beautifully. So beautifully curating and giving it a one fantastic thing, sir. I would request the team to extend the meditation time little bit, 10 minutes or 15 minutes. Okay. So initially I was not able to concentrate for half an hour also. Slowly I can feel that, okay, why the time just like that, one fraction of second, I feel like it's over. So that is my experience, sir. Thank you so much for making these wonders and changes in each and every one of our life, and being connected to us to be part of our life, and helping us to reach a place where we are and about to know about ourselves much and contribute to this world where we are here. Thank you so much. Oh my God. So Shirikaji, Yes, sir. after 11 days, so Yes, sir. much. Yes, sir. I'm sharing my experience, sir, what I'm going through. That's it. No extra words, sir. No extra words. That's so really wonderful. You will teach very soon. Definitely, sir. I started thinking, sir. I started working on it, sir. So I feel like definitely I'll be also becoming a group part of this group. I have that confidence. Where are you from? Sir, I'm from Trichy, sir. Tamil Trichy. Nadu, sir. Tamil Nadu, Trichy. We have to start immediately. Yes, definitely, sir. We'll do that, sir. Learn ABC, teach ABC is our motto. Yes, sir. So I get learning from gurus only, sir, masters. So I am pretty much impressed with. I want to attend all the sessions which is delivered by my ma'am and sir. So
So I'm learning, sir. But one day or the other day, I will be also be the host for this. That confidence I'm there. Now for the next program. Next program, sir. Yes, I will try, sir. Definitely, sir. I'll try. Okay. That's great. Continue practice, madam. 40 days you complete fully. I You will registered for that. understand. Yeah. Once you finish a 40-day program or this meditation, once it ends, you continue for 40 days every day. The music tracks will be there in Tamil and all of that will be available, recorded versions. So you practice for 40 days, then you will have everything, you know everything. Okay. Yes. Thank you, Sasirika madam. Thank you, madam, for sharing. Thank you, sir. Actually, you are the person to bring out my talent out of my inner thing. So first of all, bringing someone from the outer appearance, anyone can make beautiful. Okay, so we can go to parlor and we can do so much of magic and everything. But inner thing, bringing beautiful is very difficult, sir. So that is what the things that see transforming ourselves in inner. What to do? How we can groom ourselves from the inner, and how we can get the peace out of it, and how to give peace to others and the world which we are living. So definitely this session is to say wow, only wow only. So as I would say wow only, apart from that nothing. So I was so happy to share this with Chandra sir and the team, whole team. Today it's a great experience to know about Lata ma'am and also from you, sir, learning lessons from you. Thank you. Thank you, madam. Wonderful. Sir, can we have one more question? Please go ahead. Yes, Tarun. You can unmute. చంద్ర గారు మీకు నా హృదయపూర్వ నమస్కారం. Say, అదే సార్, మీరు నేను ఇప్పుడు మాట్లాడింది మళ్ళీ నేను తమిళ్లో చెప్తాను. నేను మలయాళి, 20 సంవత్సరాలు వైజాగ్ వెళ్ళాను. అక్కడ ఒక అమ్మాయిని ప్రేమించి పెళ్లి చేసుకుని 20 సంవత్సరాలు వైజాగ్లో ఉండి ఇక్కడికి వచ్చాను బెంగళూరులో ఇప్పుడు. సో 4 లాంగ్వేజెస్, తమిళ్, తెలుగు, మలయాళం, కన్నడం, ఇంగ్లీష్, హిందీ కొద్దిగా చేయగలను. మీరు వైజాగ్ అని చెప్పినవని నేను రేస్ చేశాను, ఎందుకంటే వైజాగ్లో 20 సంవత్సరం నేను ఉన్నాను. ఆ వైజాగ్ తెలుగు మాట్లాడడానికి మనిషి దొరకలేక చచ్చిపోతున్నాను బెంగళూరులో. ఇక్కడ ఉండే తెలుగు డిఫరెంట్. నా సొన్నది என்னன்னா, హెచ్ఎస్ఆర్ లేఅవుట్ వచ్చేయండి. హెచ్ఎస్ఆర్ లేఅవుట్ వస్తే ఒక రోజంతా వైజాగ్ తెలుగు మాట్లాడుకుందాం. ఓ అలాగే సార్, వస్తాను సార్. అక్కడ ఉంది బుద్ధశివ క్వాంటమ్ ఫౌండేషన్ ఆఫీస్. ఓ గ్రేట్. నాకు దిస్ నౌ ఐ లెట్ మీ కంటిన్யூ இன் இங்கிலீஷ் சார். தமிழ்ல சொல்றேன் சார் திருப்பி. நான் இது வந்து முதல்ல எனக்கு இங்கிலீஷ்ல தான் கிடைச்சது சான்ஸ். இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்தது. சந்திரா சார் கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்தது, அவர் தான் எனக்கு அனுப்பிச்சது. நான் அதை வச்சு தான் பண்ணேன். ஒரு 7-8 நாள் பண்ணேன். எனக்கு அந்த ஆடியோ லிசனிங் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. திடீர்னு ஐ காட் அ இன்விடேஷன் ஃப்ரம் தமிழ் ஆல்சோ. ஸோ 7 days ஐ வாஸ் கண்டினியூசிங் இன் இங்கிலீஷ். 8th day தமிழில் கிடச்சோன்னா ரத்னவேல் சார் மூலமாக எனக்கு அது இன்ஃபர்மேஷன் வந்தது. நான் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு 11th day. நடுவில் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன். நெய்பர் கொஞ்சம் ஒருத்தர் இறந்துட்டார், அதனால அன்னைக்கு பண்ண முடியல, நடுவில் விட்டேன். இந்த 11 daysலயே எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்த விஷயங்கள்லாம் கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சுது. சரி, நான் முழுசா அனுபவிச்சுட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்லும் போது எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. நான் இதை வந்து இந்த மெடிடேஷன்ற விஷயத்த நான் என்னுடைய 20வது வயசுல கேட்டுட்டு இருக்கேன். அப்பப்போ தொட்டு விட்டுடுவேன். என் லைஃப்ல இதுதான் 11 நாள் கண்டினியூஸா பண்ணியிருக்கிறது. அண்ட் இதுல வந்து பண்றவங்க எல்லாருமே வந்து வித் மற்றவங்களுக்கு வேண்டின்னு பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயமா தெரியுது எனக்கு. நானும் ஒரு ரத்னவேல் சார்கிட்ட நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னுடைய மெயின் ஐடியா வந்து என்னன்றது. இப்போ ஐ எம் அட் 60. இன்னும் ஒரு 2-3 yearsக்குள்ள நான் அதை வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். விச் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை விஷன்ஸ் டு ரீச் எவ்ரி ஒன். இந்த மிடில் இன்கம் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியறதே இல்லை. இதெல்லாம் வந்து ஒன்லி இட்ஸ் கோயிங் டு த ஹைலைட் பீப்புள். இந்த மிடில் இன்கம் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள், இது மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. பேசிக்கலி ஐ எம் எ மென்டர். ஐ டூ ஆன்லைன் மென்டரிங். என்னுடைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு அப்புறமா ஜூம் மீட்டிங்ல அதை கால் பண்ணி கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ நான் மிடில் இன்கம் குரூப்க்கு பண்ணுறதுக்கு வேண்டியே அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஸ் சசிகலா மேடம் சொன்ன மாதிரி நானும் கூட இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி ஆன பிறகு either in Malayalam or in Telugu or in any other language, I want to continue this and reach to the level of the middle income group and change their life into so many things. There are some of the techniques, if I am explaining, இந்த மாதிரிலாம் கூட இருக்கா சார்? Is it available? Can we do like this? Is it easy for us? அப்படின்ற கொஸ்டின்ஸ் எனக்கு வரும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அரே பீப்புளுக்கு என்னென்னவோ தேவையான விஷயங்கள் இவ்வளோ இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய டெலிகாஸ்ட் ஆகுது, ப்ராட்காஸ்ட் ஆகுது, பேம்பரிங் பண்றாங்க எல்லாரும். இந்த மாதிரி தேவைப்பட்ட விஷயங்களை யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் அதனாலதான் ஆரம்பிச்சது. யாராவது என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா கூட நான் என்ன சொல்வேன்னா, தருண் கே மேனன் மைக்ரேட்டர்னு சொல்வேன். மைக்ரேட்டர்னா மிடில் இன்கம் குரூப் ரெஃபரி அசிஸ்டிங் டிரான்ஸ்மிஷன் டு ஆப்டிமல் ரிசோர்சஸ். நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதே அப்படிதான் பண்ணிப்பேன். ஐ எம் தருண் கே மேனன், மைக்ரேட்டர். அந்த மைக்ரேட்டருக்கு அப்ரிவேஷன் கொடுப்பேன். ஏன்னா நான் இந்த மிடில் இன்கம் குரூப்லேருந்து வந்துட்டு டில் 40 years எனக்கு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே வெறும் இதாக போயிருந்தது. அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. பர்டிகுலர்லி ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்போ வந்ததுன்னா அந்த கோவிட் டைமில். அதில் தமிழில் இருந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட நான் ஒரு 14 to 15 lakhs செலவு பண்ணி ஐ ஹவ் லேர்ன்டு so many techniques. So this and all I want to spread through this type of organization, this type of movements. And Chandra சாருக்கு I have to say really thanks, because அவ்வளோ ஒரு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டு அவர் இந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறது பெரிய பெரிய விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு உருவாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதில் ஒரு துடியா நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ். Thank you, Arunji. Thank you, sir. Yes, start with middle income, you have to go to everybody. Yes, sir. We're just starting. We have launched a conference called Global Conference of Meditation Leaders in Delhi. Oh, February it's happening. okay. Our goal is not to make the rich richer. Our goal is to introduce the leadership, so that they will take it into their employees, they'll take it to their communities, they'll take it to the society. Okay. An officer who is responsible for, let's say, an area in Jharkhand, when they see the benefit of it, we want them to roll it for everybody there. Okay. They will roll meditation for everybody there, but we need teachers. Pyramid Spiritual Societies movement, PMC, has so much work it is doing. This simple Anapanasati meditation, we have thousands of people who are teaching all over India. So we have to do whatever our core talent is. So that's what you're choosing. I'm so glad you're saying, because you feel connected to a specific group of people, you want to teach meditation to them. They in turn will teach to somebody else and to somebody else. But it has to go to everybody. Our vision is to go to everybody. When you have that vision, you automatically get connected to the right people. The right channels will open for you. Okay. But only one meditation. Yes, yes. Simplest meditation. You take what is simplest. Is all close your eyes, observe your breath. That's all. That's what attracted me, by the way. Yes. Three things attracted me for this meditation. One is observe your breath, close your eyes. Nothing, it only took me 5 seconds to learn. It's so simple, so straightforward. You're not worried about any side effects. I'm not holding my breath. I'm not doing any of those. I'm not worried if I do somewhere, something happens to me. I'm not worried, because simply observing the breath, no side effect. I was very happy. Okay, this I can do, no problem, experimentation. Second thing, Patriji told me, you are your master. I don't entertain this Guru Shishya concept. You are your master, I am my master. So he does not let anyone to go and even touch his feet or anything like that. He said, you are your master. Your problems, you have to solve by your own energy, your own knowledge, not
but somebody is going to come and do, because that's not, you are consciousness, you are God, you are nature. So you can solve your problems, your things by yourself. So I really like that concept. Okay, here is somebody telling me that I don't have to touch somebody's feet. I don't have to do this to them. I don't have to give favors to them. Instead, he's saying you learn, you practice, you experiment. So I really like that concept. You are your own master. You are a master, I'm a master. We have master-master relationship, not master-disciple relationship. Guru-shiksha ka nahi, guru-guru relationship. I'm a student, you are a student. I'm a master, I'm a master. Always, we are an eternal student, we are eternal masters. Both are there. Why eternal student? Because there is infinity to learn. How much to learn? So much is there. Eternal student. Rathaveli will continue to learn only. Learn. The day he stops learning, he's finished. He become obsolete. He thinks he's an expert, he's become obsolete that day. Anybody who's become an expert is an obsolete person. Because once they're expert, they stop learning. Okay. But I really like the concept that we're all masters, we're all students forever. That's the second thing I learned. Third thing I learned from Patriji, and then why I came into this path PSS movement, PMCs, and Buddha Sivo is a core integral part, inspiration from Patriji, we are doing it, our own part, is we learn from everybody. We learn from everybody. So already books list has been recommended, Ratanavel. 25 books are recommended. Yes. There are at least 25 authors, right? You learn from everyone. I really like that concept. Don't read. He was not telling only our book. We also have published Buddha Siva Quantum Foundation, but we're not saying our books. Patriji never said his books. He said, read everybody's books. I really like the concept. Why? Because everybody has something. If you are God, I must listen to your experience. You are consciousness nature, I have to listen to you. And then listen to Hema Raniji, I listen to Shanta Madam. Everybody's experience have to be heard. And everybody's, and what is an author's book? Their experience, their lifetime experience. When you read the book by Dr. Joe Dispenza, his lifetime experience of now 40 years he's doing in this consciousness work, we learn from him. So we listen to others' experiences, we read from everybody. So I really like that concept that we don't stick to one thing. Why? Because with meditation, knowledge is infinite, so we learn everything from everybody. So I really like that. No possessiveness of only my only. The moment we limit to one thing, then we're limited. So we learn, but then we discriminate. We know what is right, what's not right. Some things are restrictive, we don't bother about it. Some things are not restrictive, we do. So we learn from everybody through a concept called spiritual science, core spiritual science. That's it. The core spiritual science is saying you are more than the body. You are an energy system, not body, physical body, no. Second, you have infinite potential. Third, your thoughts create reality. If these three are followed, anybody who promotes these three will learn from them. You are more than the body or energy. You have infinite potential, and your thoughts create that potential. When anyone who talks about these three will recommend that book, not otherwise. If somebody says you go on doing this particular ritual, you will become special, we don't recommend that book because it'll only make you dependent on somebody, not. With meditation, you can bring that potential. With your thought, you can bring your potential. So, sir, these three things are important. These three things, that you are master, you learn from everybody, so you're a student forever. And the simple meditation will make you realize that potential, because that simple meditation makes you merge, forget yourself, that I am this, I am that. And so you merge with the whole thing that exists. So good to hear from you, Tharanji. I look forward to meeting you in Bangalore and join the next 40-day program in English that we do. Yes, sir, I'll be doing it, sir. Now I'm doing Tamil. Then after that, I'm continuing English also. Sure. But it continues. The timings are like that. Tamil starts from 6, English starts from 8 o'clock. So I'm matching that both and I'm attending it. Wonderful. Wonderful. You will have your mentorship increase manifold. Anyone who adds meditation to their session
it'll automatically flourish. And Okay. most of the mentors and counselors and mentors, when they add meditation, because what are you doing? You're trying to give the right thing, and the right thing will come not from our limited mind, it will come from this unlimited field. If our limited mind can give something, but unlimited can give real many right ways to do, because it has so much experience from eternal. Our limited mind has experience only 20 years, 30 years of all this life, but unlimited mind has experience from every life. So it draws so much. So meditation added to a counselor mentor becomes tremendously powerful for the person who taking the counseling or mentorship, right? Thank you. Thank you, Ratnavel and Vidya madam. Please summarize and then let's conclude it. Whatever I said in Tamil. Vidya madam, summarize bit. So next, Ratnavel sir, please. Ratnavel. ஸோ 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்னது வந்து தியானம்ன்றது வந்து ஒரு சிம்பிளான தியானம். வெறும் கண்ணை மூடி நம்ம வந்து மூச்சை கவனிக்கிறதுன்றது வந்து 5 நிமிஷம் அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த தியானம்ன்றது வந்து சிம்பிளான தியானம். இது பண்ணாலே நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு புரிய வரும், எல்லா விஷயங்களும் இதுவே போதும். இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த குரு சிஷ்யன் இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் கிடையாது. அதாவது நீங்களும் வந்து நீங்கள் ஏபிசி தெரியுமா, நீங்கள் ஏபிசி டீச் பண்ணுங்க. நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கினே இருக்கணும். எல்லா விஷயத்தையும் வந்து எதுவுமே வந்து நான் எல்லாமே கற்றுட்டேன், எல்லாமே தெரியும், எக்ஸ்பர்ட் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அடுத்த விஷயத்தை இதை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே வர ஒரு விஷயமோ தகவலோ நீங்கள் அதை பற்றி கற்றுக்க முடியாது. ஸோ எப்போவுமே ஓப்பன் மைண்டடாக எதையுமே நம்ம கற்றுக்கினே இருக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும். ஸோ வாழ்க்கைன்றது நமக்கு வந்து ஒரு கற்றல் முழுவதும் வந்து You are master of your life. கற்றல் இருக்கணும். Master of your life, that's the main point. Yes. ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் தான் வந்து உருவாக்குறீங்க. உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் தான் உருவாக்குறீங்க. நீங்கள் தான் வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் தான் மாஸ்டர். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கணும் அப்படின்றதுக்கான எல்லா விஷயமும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஸோ அது மாதிரி அந்த 3 விஷயம் முக்கியம். 1 தியானம், 2வது வந்து இங்கே குரு சிஷ்யன் இந்த கான்செப்ட் கிடையாது. யாரும் கீழே தொட்டு அந்த வணங்குறது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மாஸ்டர்னா நாங்களும் மாஸ்டர், நீங்கள் ஸ்டூடெண்ட்னா நானும் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி தான் சார் சொன்னார். அதை தாண்டி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் வடிவமைக்கிறீங்க. ஸோ நம்ம தியானம் பண்ண நமக்கு மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மைண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்தபட்ச தகவல் தான் நமக்கு கிடைக்கும், எந்த ஒரு தீர்வுக்கோ இல்லை ஒரு விஷயத்துக்கோ. ஆனால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஐக்கியமாகும்போது, அப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே இருக்குது. எல்லா விஷயங்களுமே பல கடந்த பல பாஸ்ட் லைஃப் டைம்ஸில் என்னென்ன இருந்ததோ அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவல் கூட நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ தியானம் பண்ண இது எல்லா விஷயங்களும் நமக்கு வரும். ஸோ தேங்க்யூ சார். ஸோ நான் இந்த டைமில் வந்து நான் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சார் வந்து 21 நாள் ப்ரோக்ராம் வந்து பண்ணணும் தமிழில் அப்படின்னும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து உங்களோட பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஸ்லீப் பெட்டர் ஆகுது, ஹீலிங் நடந்துட்டு இருக்கு, உங்களோட கிளாரிட்டி கிடைக்குது, தெளிவு கிடைக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாரோட அந்த ஒரு எண்ணத்தோட பவர் வந்து எப்படின்னு பாருங்க. அவரோட மனசுல வந்த எண்ணம், அதாவது வந்து தமிழ்ல ப்ரோக்ராம் பண்ணணும் 21 நாள் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு அது மட்டும் சொன்னது மட்டும் கிடையாது. சார் என்னென்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ, என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து கொடுத்து அதுக்கான எங்களுக்காகட்டும் இல்லை வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் தேவைப்படுதோ அது எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி எப்பவுமே தனிப்பட்ட ஒரு இதில் வந்து எப்பவுமே ஒரு 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 உந்துதல், ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் சார் எப்பவுமே. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் helping us, impacting many lives through this 21 program, and you are the source seed and for this 21 days meditation program to get this live. So thank you sir. Vidya madam. Yeah. Sir, on behalf of everyone, myself and Ratnavel sir, we are very grateful to you for taking the time and spending the time with us, and your messages are very impactful, very
effective and it has touched each and everyone's heart. So I hope everyone has taken your message, and we are very, very grateful for your grand support and consistent support and a selfless service what you do in sharing this meditation. We are very helpful in being a small an instrument, or what you call a dot, in doing this and joining in this great moment and the great mission of yours. Thank you for it. Thank you all. All right. See you. Thank you. எல்லாருக்கும் நம்ம எல்லாருடைய சார்பாக நாம் சந்திரா சாருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ஒரு தன்னலமற்ற சேலை மட்டும் பண்ணி அவர் இன்னைக்கு கொடுத்த மெசேஜ், அதாவது அவர் என்ன சொன்னாரோ அதை அழகா ரத்னவேல் சார் ஒரு வார்த்தைக்கு வார்த்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம சந்திரா சார் கொடுத்த மெசேஜ் எல்லாம் நாம இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம். நம்ம இன்சிடென்ட்லி பார்க்க போனா பொங்கலுக்கு முதல் நாள் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். அந்த பொங்கலுக்கு முதல் நாள் நிறைய மெசேஜ் நம்ம தியானத்தை பத்தி, எப்படி வாழலாம், வாழும் கலை என்ன, நமக்கு எப்படி மனம் அமைதி கண்டினியூஸாக கிடைக்குது, எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு அழகா நம்ம சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிடும் போது இதை நம்ம உள்ளுணர்வுக்காக ஒரு உணவாக நம்ம போட்டு அப்படி ஒரு அழகான ஒரு சர்க்கரை பொங்கலை நம்ம மனசுல வச்சு சாப்பிட போறோங்கிறது நினைச்சாலே இந்த பொங்கல் ரொம்ப இனிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. உங்க எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நாளை காலை மீண்டும் 6 மணிக்கு சார். All right. Bye, everybody. Thank you. Thank you, sir. Thank you. Say thank you, thank you, thank you, 'cause I'm so grateful, so grateful, oh grateful, I'm so grateful. So I want to say thank you for this day, Spirit, thank you for this day. Thank you for this day, Spirit, thank you for this day. This healing, this healing, this healing day. This healing, this healing, this healing.